இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சாப்டர் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இந்த லெசனில் ஆட்டம் அண்ட் அட்டாமிக் மாஸ் அண்ட் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இந்த ரெண்டு பேராகிராஃபையும் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இந்த பாடத்தில் இன்ட்ரோடக்ஷனையும் மாடர்ன் அட்டாமிக் தியரியை நம்ம பார்த்துட்டோம். அதுக்குரிய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை பார்த்து அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். Okay, atom and atomic mass. As you know, anything that has mass and occupies space is called matter. Atoms are the building blocks of matter. Since matter has mass, it must be due to its atoms. According to the modern atomic theory, an atom contains subatomic particles such as protons, neutrons, and electrons. Protons and neutrons have considerable mass, but electrons don't have such a considerable mass. Thus, the mass of an atom is mainly contributed by its protons and neutrons, and hence, sum of the number of protons and neutrons of an atom is called its mass number. So, இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளுக்கு மாஸும் வால்யூமும் இருக்குது. ஆக்குப்பை ஸ்பேஸ்னால் இட் இஸ் கால் வால்யூம் நமக்கு தெரியும். ஸோ எந்த பொருளுக்கு மாஸும் வால்யூமும் இருக்குதோ அதுதான் நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு தெரியும் மேட்டர் அப்படின்றது ஆட்டம்ஸால் தான் ஆனது அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த மேட்டருக்கு எப்படி மாஸ் அப்படின்றது வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டம்ஸ் இருக்குது இல்லையா, அதனால தான் அதுக்கு மாஸ் அப்படின்றதே வருது. அக்கார்டிங் டு த மாடர்ன் அட்டாமிக் தியரி, நம்ம மாடர்ன் அட்டாமிக் தியரி பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதாவது ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் இது எல்லாமே இருக்கும். இதில் இந்த ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இருக்குது இல்லையா, அது ரெண்டுத்துக்கும் கன்சிடரபிள் மாஸ் இருக்கும். ஆனால் எலக்ட்ரான்ஸுக்கு அந்த அளவுக்கு மாஸ் இருக்காது. ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸை கம்பேர் பண்ணுறப்ப எலக்ட்ரான்ஸோட மாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், நெக்லிஜிபிளாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு மாஸ் நம்பர், ஒரு ஆட்டமோட மாஸ் நம்பர் அப்படின்றது எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் த நியூட்ரான்ஸ் ஆஃப் அன் ஆட்டம். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸையும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸையும் நம்ம ஆட் பண்ணுறப்ப கிடைக்கிறதா மாஸ் நம்பர். Individual atoms are very small and it is difficult to measure their masses. ஒரு ஆட்டம் அப்படின்னு எடுக்கிறப்ப, இண்டிவிஜுவல் ஆட்டம், ஒரே ஒரு தனிப்பட்ட ஆட்டம் அப்படின்னு எடுக்கிறப்ப அது வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் அதை மெஷர் பண்ணுறது அப்படின்றது, அதோட மாஸை மெஷர் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப டிஃபிகல்ட். யூ கேன் மெஷர் த மாஸ் ஆஃப் மேக்ரோஸ்கோபிக் மெட்டீரியல்ஸ் இன் கிராம் ஆர் கிலோகிராம். நமக்கு தெரியும் அதே அந்த ஆட்டம்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கப்போ தான் ஒரு பொருளாக இருக்கப்போ பொருளை வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். கிலோலையோ இல்லைனா கிராம்லேயோ மெஷர் பண்ணுவோன்றது நமக்கு தெரியும். இந்த மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் அப்படின்றத எதால் மெஷர் பண்ணுறாங்கன்னா, அட்டாமிக் மாஸ் யூனிட். எப்படி ஒரு பெரிய பொருளாக இருக்கக்கூடியதை நம்ம கிராமில் கிலோகிராமில் மெஷர் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் திங்காக இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை அட்டாமிக் மாஸ் யூனிட், அதாவது AMU அப்படின்றதால மெஷர் பண்ணி சொல்கிறாங்க. அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் எ கார்பன் 12 ஆட்டம். கார்பன் 12 ஆட்டம் இருக்குல்லையே, அதாவது கார்பன் 12, கார்பனோட ஐசோடோப்ஸ் நிறையா இருக்குது. அதில் அதோட மாஸ் நம்பர் 12 இருக்கும் இல்லையா, கார்பன் 12, கார்பனுக்கு 12ன்ற மாஸ் நம்பர் இருக்கக்கூடிய ஐசோடோப்பை எடுத்துக்கிறாங்க. அந்த ஐசோடோப்போட மாஸில் அது 12 பங்காக இருந்ததுன்னா அதில் ஒரு பங்கு எவ்வளோ இருக்குமோ அதுதான் அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்றது. அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் 1/12 of the mass of carbon 12 atom. An isotope of carbon which contains 6 protons and 6 neutrons. Carbon 12 atom அப்படின்னு சொல்கிறப்ப அதில் ப்ரோட்டான் 6 இருக்கும், நியூட்ரான்ஸும் 6 இருக்கும். ப்ராக்கெட்டில் நோட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுவும் நம்ம என்னன்னு பார்த்துருவோமே. The symbol AMU is no longer used in the modern system and instead it uses the symbol U to denote unified atomic mass. The mass of a proton or neutron is approximately 1 AMU. நம்ம கிலோகிராம் அப்படின்றப்ப கேஜி அப்படின்ற சிம்பிள் போடுவோம், கிராமுக்கு ஜி மட்டும் போடுவோம் இல்லையா. அதே மாதிரி
அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்றத ஏஎம்யூ அப்படின்ற சிம்பலில் சொல்லணும். ஆனால் ஏஎம்யூ அப்படின்றத மாடர்ன் அட்டாமிக் தியரியில் மாடர்ன் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கு பதில் யூ அப்படின்ற சிம்பல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாஸ் ஆஃப் ஏ ப்ரோட்டான் இல்லை ஒரு மாஸ் ஆஃப் ஏ நியூட்ரான் அப்படின்றது அப்ராக்சிமேட்டாக 1 ஏஎம்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் or AM. As an atom is very small, its absolute mass cannot be determined directly. The early pioneers of chemistry used to measure the atomic mass of an atom relative to an atom of another element. They measured the masses of equal number of atoms of two or more elements at a time. To determine their relative masses, they established one element as a standard, gave it an arbitrary value of atomic mass, and using this value they measured the relative mass of other elements. The mass obtained by this way is called relative atomic mass. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டம் அப்படின்றது இட் இஸ் அ வெரி 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 ஸ்மால் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இட்ஸ் அப்சல்யூட் மாஸ் கெனாட் பி டிட்டர்மைன் டைரக்ட்லி. அதனால் அதோட மாஸை வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால் கெமிஸ்ட்ரியோட முன்னோடிகள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அட்டாமிக் மாஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆட்டமோட ரிலேட் பண்ணி ஒப்பிட்டு அட்டாமிக் மாஸை கால்குலேட் பண்ணாங்க. அதுக்காக அவங்க 2 or more ஆட்டம்ஸை ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாஸில் இருக்கக்கூடிய 2 or more ஆட்டம்ஸை எடுத்துக்கிட்டு அதை வச்சு கண்டுபிடிச்சாங்க. ஸோ தே எஸ்டாப்ளிஷ்ட் ஒன் எலமெண்ட் அஸ் அ ஸ்டாண்டர்ட். இதில் வந்து ஒரு எலமெண்ட்டை ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை கொடுத்துட்டு நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணுமோ அதையும் அவங்க ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கதையும் ரிலேட் பண்ணி அதிலிருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆட்டமோட மாஸை கண்டுபிடிச்சாங்க. த மாஸ் அப்டைன் பை திஸ் வே இஸ் கால் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இப்படி ரிலேட் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடிய மாஸை த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொன்னாங்க. In the beginning, the mass of hydrogen atom was chosen as a standard and masses of other atoms were compared with it because of the existence of isotopic character of hydrogen. Later, hydrogen atom was replaced by oxygen atom as a standard. Now the stable isotope of carbon with atomic mass 12 is used as a standard for measuring the relative atomic mass of an element. இந்த ரிலேட் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ண எலமெண்ட் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அவங்க யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கார்பன் 12 ஐசோடோப்பை தான் எடுத்துக்கிட்டு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கால்குலேட் பண்ணுறாங்க. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இது வந்து ஒரு 2 mark கொஸ்டின். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் an element is the ratio between the average mass of the isotopes of the element to 1/12 of the mass of one carbon 12 atom. Carbon 12 atom அதோட மாஸில் 1/12 இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய அட்டாமிக் மாஸோட எலமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த எலமெண்ட்டோட ஐசோடோப்ஸோட ஆவரேஜ் மாஸ், இது ரெண்டுத்துக்குரிய ரேஷியோ தான் பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஸோ ஏஆர் இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்றத ஏஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏஆர் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த ஐசோடோப்ஸ் ஆஃப் த எலமெண்ட் டிவைடட் பை 1/12 ஆஃப் த மாஸ் ஆஃப் ஒன் கார்பன் 12 atom. Modern methods of determination of atomic mass by mass spectrometry uses carbon 12 as standard. கார்பன் 12 யூஸ் பண்ணி மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அட்டாமிக் மாஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. For most of the elements, the relative atomic mass is very closer to a whole number and it is rounded off to a whole number to make calculation easier. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஹோல் நம்பராக தான் வருது. அப்படி இல்லைனாலும் அதை ரவுண்ட் பண்ணி ஹோல் நம்பர் ஆக்கி தான் கால்குலேஷனுக்கு ஈஸியர் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளில் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் சம் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஹைட்ரஜன் அப்படின்ற எலமெண்ட்டோட சிம்பிள் ஹச் நமக்கு தெரியும். அதோட ஏஆர் பார்த்திங்கன்னா 1. கார்பனுக்கு சிம்பிள் சி, அதோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 12. நைட்ரஜனோட சிம்பிள் என், அதோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 14. ஆக்சிஜனோட சிம்பிள்
O அதோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 16. சோடியத்தோட சிம்பல் Na அதோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 23. மெக்னீஷியத்துக்கு Mg அப்படின்றது அதோட சிம்பல், அதோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 24. சல்ஃபர் அதோட சிம்பல் S, அதோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 32. Do you know அப்படின்ற பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் ஒன்லி a ரேஷியோ, ஸோ இட் ஹேஸ் நோ யூனிட். நமக்கு தெரியும் எதெல்லாம் ரேஷியோவாக இருக்கோ அது எல்லாத்துக்குமே யூனிட் இருக்காதுன்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படின்றது ரேஷியோ அப்படின்னால இட் ஹேஸ் நோ யூனிட். இஃப் த அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் கிராம்ஸ், இட் இஸ் கால்ட் ஆஸ் கிராம் அட்டாமிக் மாஸ். எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸை கிராமில் எக்ஸ்பிரஸ் பண்ணுனா அதை நம்ம கிராம் அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லுவோம். ஹைட்ரஜனோட கிராம் அட்டாமிக் மாஸ் 1 கிராம், கார்பனோட கிராம் அட்டாமிக் மாஸ் 12 கிராம், நைட்ரஜனோட கிராம் அட்டாமிக் மாஸ் 14 கிராம், ஆக்சிஜனோட கிராம் அட்டாமிக் மாஸ் 16 கிராம். ஸோ இதோட பேலன்ஸ் பார்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.